வாக்கிங் சிட்டுக்கி மாம்ஸ் கிச்சன் குட்டி பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தான் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கான வேலையை தான் எனக்கு ஆரம்பிச்சிருந்தோம். நான் வச்சுட்டு இருக்கும்போது யாராவது அதை ஒரு மெமரி க்ரியேட் பண்ணித்தாங்கடான்னா ஒருத்தர் வீடியோ எடுக்க மாட்டாங்க. மற்றவங்க வச்சுட்டு இருக்கோம் நம்ம சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். ஏன்னா அங்கே அடிக்கிறது மட்டும்தான் அவங்க டேடி கிட்ட உட்காந்து அடித்தாங்க. ஃபுல்லுமே என்கிட்ட தான் இருந்தால் என்னை விட்டு இதுவாகவே இல்லை. சரி, எனக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. முன்னாடி அவளுக்கு அடிக்கும் போது நம்ம நெஞ்சோட சாய்ச்சி வச்சுக்கணும், அடிக்கிறவருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ இந்தாப்பா அப்படின்னா அவள் போகவே மாட்டேன்னு அவ்வளோ அழுக. ஏன்னா அவள் என்கிட்ட இருந்தே பழகிட்டா. ஒரு வழியாக அடித்து முடிச்சிட்டோம். ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா முடி போயிருச்சேன்னு ஒரே கவலை மொட்டை குட்டிக்கு. அப்படியே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு மொட்டைக்கு சந்தனத்தெல்லாம் தடவிட்டு வீட்டிலே பொங்கல் வைக்க சொல்லியிருந்தார் எங்கள் அப்பா. ஸோ வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு படைச்சிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். கோயிலுக்கு போனோன்னே ஜேஜி மம்மி ஜேஜி, நாங்கள் சாமி அவளுக்கு ஜேஜின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்த உடனே அப்பா நான் இங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன்னு பெரியவ ஃபோட்டோ எடுங்கப்பா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டா. அங்கே இருந்தவரும் வந்து கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த பூஜை பண்ணுறவர் இப்படி நிற்க வச்சு எடுங்க, சாமிக்கிட்ட நிற்க வச்சு எடுங்கன்ட்டு. இருந்த எல்லா சாமிக்கும் போய் நானும் என் பெரிய பொண்ணும் பூலாம் வச்சுட்டு வந்தோம். அதோட மாவிளக்கு எங்கள் மாமியார் போட்டு கொடுத்துருந்தாங்க. பூஜை கூட எடுத்துகிட்டு கோயிலை ஒரு 3 ரவுண்ட் சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். அதோட என்ன உண்டியெல்லாம் காசு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டனால எடுத்துகிட்டு போய் போட்டால் என் பெரிய பொண்ணு போட்டால் சின்ன பொண்ணு உள்ளே போட மாட்டேன், உள்ளே விழுந்துருச்சுன்னு வேற கடைசியாக எட்டி வேற பார்க்குறாங்க. கையிலேருந்து காசு உள்ளே விழுந்துருச்சான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. எட்டி பார்க்குறா பாருங்களேன். இதில் பார்த்தீங்களா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துகிட்டு போன பொருட்களை அப்படியே ரிட்டர்னுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இவங்க தான் எங்கள் ஊரில் இருக்க, அதான் என் வீட்டுக்கார் ஊரில் இருக்க முருகர். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அங்கே வெளியில் வந்து இது என்ன சாமின்றது நமக்கு தெரில. அதை பார்த்துட்டு மம்மி பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தா. ஐ திங்க் ஐயனாராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் ஒன்று அவங்க வளர்ந்து பார்ப்பாங்களே, அம்மா நம்மளை ஓகே நம்ம இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் மொட்டை அடிக்கும் போது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்ல. அங்கே இருப்பாருங்க. அங்கே இருக்கிறத பார்த்தா பாப்பா மம்மி பாப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. அது வந்து பப்பியா அவங்களுக்கு. அதோட கோயிலுக்கு டாட்டா சொல்லிவிட்டு என் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் தாத்தா கூட கிளம்பிட்டாங்க. அந்த சைட் பார்த்தா நெல்லிக்காய் மரம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் பறித்து எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டோன்னே என் வீட்டுக்காரர் அதிசயமாக இறங்கி போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டார். ஃபர்ஸ்ட்டு காட்டிச்சது வந்து என் பெரிய பொண்ணு, இது வந்து குட்டி பொண்ணு. அழகான கிளிப்பிங்ஸ்லாம் இதில் ஆட் ஆகிருக்கு, பார்த்துருங்க. டாட்டா பாய்.